சிதுபால் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி கோகனட் ரைஸ் பிரியாணி மாதிரியே எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாசமாக. அதுக்கு நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் வந்து லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறேன். ஸோ தேங்காய் எண்ணெய், அது கூட வந்து 6 கிராம் மசாலா, அது கூடவே என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிடுங்க. ஸோ அதுவும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸை. ஸோ ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு நான் வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்னால் அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் அது கூட போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏலக்காய் வந்து வாசத்துக்கு போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டோமா. ஸோ போட்டுட்டு லைட்டாக வந்து கலக்கி விட்டு குக்கரை வந்து அப்படியே வந்து எப்போ ரைஸ் வைக்கிற மாதிரியே மூடி நம்ம வந்து விசில் போட்டு வச்சிட வேண்டியதான். ஸோ ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா 2 விசில் வந்துருச்சு. ஸோ குக்கரில் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக வந்து முந்திரியை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்து அது கூடவே வந்து முந்திரி, ஏலக்காய் வந்து வாசத்துக்கு இப்போ போடனாலும் போடலாம், முன்னாடியே போடனாலும் போட்டுக்கலாம். ஸோ முந்திரியை வந்து போட்டோன்னா அவ்வளோ சூப்பரான கோகனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.